சரி திவ்யா, நான் போய் தூங்குறேன். கைகாலெல்லாம் ஒரே வலி. அருண். அருண், சொல்லு திவ்யா. தூங்கிட்டீங்களா? இல்ல சொல்லு. இல்ல, எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. எதை? நீ செஞ்ச சாப்பாட்டியா? கேட்டா கொடு. வர வர நீ நல்லா தான் சமைக்கிற. ஐயோ, அது இல்ல. அப்புறம்? அது வீட்ல எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேக்குறாங்க. என்ன விசேஷம்? பொங்கல், தீபாவளி, உன் பர்த்டே, என் பர்த்டேன்னு அப்படி எதுவுமே இல்லையே திவ்யா. ஐயோ, அந்த விசேஷம் இல்ல. அந்த விசேஷம். அந்த விசேஷம்னா எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க மரமண்டியா இல்ல மரமண்ட மாதிரி நடிக்கிறீங்களா? நீ பேசுறது எனக்கு சத்தியமா புரியல திவ்யா. ஏதோ கோட் வேர்டு யூஸ் பண்ணி பேசுற மாதிரி தெரியுது. முதல்ல தெளிவா பேசு. ஒரு கோட் வேர்டும் இல்ல. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதான் எல்லாரும் குட்டி திவ்யாவா குட்டி அருணான்னு எப்போ என்னன்னு விசாரிக்கிறாங்க. அதுதான் சொன்னேன். ஹேய் பொண்டாட்டி, இப்பவாவது புரிஞ்சுதா சாருக்கு நான் என்ன கேட்க வரேன்னு? திவ்யா, நீ அன்னைக்கு சொன்னத நானும் யோசிச்சு பார்த்தேன். உன்னை விட எனக்கு உன் மேல நிறைய ஆசை இருக்கு, அன்பு இருக்கு. ஆனா அதுக்கான காலமும் நேரமும் இது இல்ல. நான் முதல்ல ஸ்டெடி ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும். அப்புறம் நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வேணும், பேங்க் பேலன்ஸ் வேணும். அட்லீஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமாவது வேணும். இப்போ வரைக்கும் என் அப்பா வீட்டில் தான் நாம இருக்கோம். ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை சுயமா தனியா நிலைநிறுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும். அப்பதான் அவன் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க முடியும். கழுத்துல தாலி ஏறின 3வது மாசமே வயிற்று புள்ளக்காரியா உன்னை நிக்க வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல திவ்யா. நீ படிச்சிருக்க, உனக்குன்னு நீ சுயமா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். நாம நாளைக்கு பெத்துக்க போற நம்ம குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாம ஏற்பாடு பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா அழகான ஆரோக்கியமான குழந்தைய நாம பெத்துக்கலாம். சரியா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் தான் அவசரம் கொடுக்க. பட் பரவாயில்ல, அந்த அவசரத்தால தான் நான் ஓடி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, அட்லீஸ்ட் ஒரு ஹக். வா செல்லம்.